யூஸ்வலாக பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும் அப்படின்னோடனே நிறைய பேர் யோசிக்கிற ஒரு விஷயம் என்னென்னா காமர்ஸ் ஆரம்பிக்கலாம், சைனாலேருந்து இம்போர்ட் பண்ணி நம்ம இந்தியாவில் விற்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிப்பாங்க. பட் இதுக்குள்ளார நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ அது எல்லாத்தையும் வந்து இது நம்ம ஒரு சீரீஸ் மாரி ஒரு வீடியோஸ் பண்ணுவோம். இம்போர்ட் பண்ணுறதுல என்னென்ன விஷயங்கள் நம்ம செக் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா சைனாலேருந்து நம்மள்ட்ட வந்து ப்ராடக்ட்ஸ் வந்துருக்கு. ஸோ இது வந்து ஏற்கனவே நம்ம சாம்பிள் ப்ராடக்ட் வாங்கி செக் பண்ணிவிட்டு இப்போ வந்து இந்த ப்ராடக்ட் நம்ம விற்கிறோம். அண்ட் ஆஸ்திரேலியாவில் வச்சிட்ருக்கோம். ஸோ இப்போ இதில் என்னென்ன விஷயங்கள் இருக்குது அப்படின்றத பற்றி நம்ம எல்லாத்தையும் பார்ப்போம். வெல்கம் டு ரகுலன்ஸ் இன்சைட்ஸ் அண்ட் வீடியோஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு ஆக்சுவலி பாருங்கள், இந்தமாரி பிஸ்னஸ்னால் கூட உங்களுக்கு வந்து முதலீடு போட்டு இடம் வேணும், இந்தமாதிரி நிறைய இஷ்யூஸ் இருக்குது. அண்ட் ஆல்சோ ப்ராடக்ட் ஒர்க் ஆகுமா ஒர்க் ஆகாதுன்னெலாம் தெரியும். ஸோ இந்தமாரி அடுத்த விஷயங்களை நம்ம வந்து ஒரி பண்ணுற மாதிரி இருக்கும். வேறு இப்போ DoorDash.inல பார்த்தீங்கன்னா ஃப்ரான்ச்சைஸ் ஆப்ஷன் இருக்குது. அது வந்து மேனேஜ்டு ஃப்ரான்ச்சைஸ். அவங்களே கிளியராக எஸ்டிமேட் பண்ணிடுவாங்க, எவ்வளோ இன்கம் வரும், என்ன பண்ணணும், எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணணும் எல்லாமே சொல்லிடுவாங்க. அவங்களே ஃபுல்லாக மேனேஜும் பண்ணிவிட்டு உங்களுக்கு ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருவாங்க. ஸோ இந்தமாரி ரொம்ப பெரிய தலைவலி இல்லாமல் இருக்கும். அதேமாரி ஈகோ வேரியன்ஸும் சரி, நீங்கள் பெரிய ஸ்டாக்கே வாங்காமல் அவங்கக்கிட்ட நீங்கள் ஹோல்சேலில் ப்ராடக்ட்ஸ் விற்க முடியும். ஆன்லைனில் விற்றாலும் உங்களுக்கு கமிஷன் கிடைக்கிற அளவுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ அதை செக் பண்ணி பாருங்கள். ஓகே, ஸோ இன்றைக்கி நீங்கள் பார்த்திங்க அப்படின்னா வந்து 2 ப்ராடக்ட் வந்து நம்ம சாம்பிளுக்கு நம்ம எடுத்து வந்திருக்கோம். பட் இது ஆல்ரெடி நம்ம இம்போர்ட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ ஆஸ்திரேலியாவில் இதை நம்ம விற்கிறோம். 2T கார்ட் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட சைட் இருக்குது. சில விற்கிறோம். சரி, இப்போ இந்தமாரி ப்ராடக்ட்ஸ் இதுமாதிரி நிறைய பேர் இதை பண்ணணும்னு நினைப்பாங்க, சைனாலேருந்து பண்ணணும் அப்படிலாம் நினைப்பாங்க. ஸோ இதுமாரி பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம என்னென்ன விஷயங்கள் பண்ணணும், என்னென்ன ஹோம்ஒர்க் நம்ம பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் திங் வந்து நீங்கள் ஒரு ப்ராடக்ட் விற்கணும் அப்படின்னு முடிவு பண்ணுறப்ப என்ன ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லிட்டு தேடுற இடத்துல நிறைய பேர் பண்ணுற ஒரு தப்பு என்ன அப்படின்னா, மார்க்கெட் கேப்பில் வந்து அவங்களே மார்க்கெட்டில் இருக்கிற ஒரு ஆள் தான். ஸோ இப்போ நம்மளே வந்து ஒரு கன்சியூமரும் கூட, நம்மளும் ஒரு பையரும் கூட, நம்ம ஒரு செல்லரும் கூட. ஸோ இந்த சென்ஸ் வந்து நம்ம மார்க்கெட்டில் டெய்லியும் போகிறோம், சோப்பு, ஷீப்பு, கண்ணாடி, காரு, பைக்குன்னு சொல்லிட்டு நம்மளே 1008 பொருள் நம்ம தேடுறோம், வாங்குகிறோம், கண்ணில் படுது. ஸோ அப்படி இருக்கிறப்ப நம்ம இதை அப்சர்வ் பண்ணாலே நம்மளுக்கு இதில் ஒரு மார்க்கெட் கேப் கிடைக்கும் ஃபஸ்ட்டு. அண்டு செகண்ட் வந்து இந்த மார்க்கெட் கேப் கிடச்சிருச்சு அப்படின்னோடனே எக்ஸைட் ஆகாமல் இதுக்கான அனாலிசிஸ் பண்ணணும். ஸோ அது வந்து நீங்கள் மோஸ்ட் கேஸஸ் வந்து ஹீலியம் 20 அப்படின்ற மாரி ஒரு டூல் இருக்குது. ப்ளஸ் இல்லைனா அமேசான், eBay, ஃப்ளிப்கார்ட் அந்த மாதிரி சைட்ஸில் வந்து எவ்வளோ இந்தமாரி ப்ராடக்ட் சேல் ஆகிருக்கு, எத்தனை வெண்டர்ஸ் இருக்கிறாங்க, இதோட ரிவ்யூஸ் எப்படி இருக்குது, கஸ்டமர்ஸ்க்கு இந்த ப்ராடக்ட் டிமாண்ட் இருக்கா இல்லையா அப்படின்ற நிறைய விஷயத்தை நீங்கள் வந்து ப்ராக்டிக்கலாக அனலைஸ் பண்ண முடியும். ஸோ இதெல்லாம் பண்ணியாச்சுப்பா, சரிப்பா என் மார்க்கெட்டில் வந்து இதுக்கு கொஞ்சம் டிமாண்ட் இருக்குது, இது நம்ம பண்ணலாம். இப்போ நம்மளுக்கு இதுக்கு எவ்வளோ கேபிட்டல் அப்படின்ற ஒரு கொஷினுக்கு எங்கேருந்து ஆன்சர் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேனுஃபேக்சருக்கு தான் கிடைக்கும். ஏன்னா மேனுஃபேக்சர் வந்து நீங்கள் வச்சிருக்கிற கேபிட்டலுக்கு அவங்க இஷ்டத்துக்கு பண்ண மாட்டாங்க. சம்டைம்ஸ் வந்து நீங்கள் சின்னதாக கேபிட்டல் வச்சுருப்பீங்க, பட் மினிமம் ஆர்டர் குவான்டிட்டி நிறையா இருக்கும், அதுக்கு நிறைய தேவைப்படும். ஸோ அதனால் இந்தமாரி ப்ராடக்ட்ஸ் வாங்குறப்ப வந்து இவங்க இந்த இதான் செலக்ட் பண்ணியாச்சு அப்படின்னா ஒன்றே ஒன்று பண்ணாதீங்க. ஒரு 5-6 ப்ராடக்ட் நீங்கள் செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஒன்றுக்கும் அதோட மேனுஃபேக்சர்ஸ்கிட்ட போயிட்டு இதுக்கு MOQ எவ்வளோ அப்படின்னு கேளுங்க. ஏன்னா சில சமயம் வந்து நீங்கள் 2 ஐட்டம் வாங்கலாம், 5 ஐட்டம் வாங்கலாம், பட் சில இது 5000 ஐட்டம் வாங்கினா தான் உங்களுக்கு கொடுப்பாங்க. ஸோ அந்தமாரி MOQ என்ன ஃபஸ்ட்டு. அண்ட் செகண்ட் வந்து இப்போ நீங்கள் ஒரு ஃபுல் கண்டெய்னர் எடுக்கிறீங்களா இல்லை வந்து LCM, அதாவது LCMனு சொன்னோன்னா லெஸ் தென் கண்டெய்னர் லோடு அப்படின்றத ஒரு ஹாஃப் கண்டெய்னரோ, கால் கண்டெய்னரோ, ஒரு பெல்லட்லேயோ, ஒரு காட்டன்லேயோ, காட்டன் பாக்ஸ்லேயோ அப்படி வரும். ஸோ அந்தமாரி இது எதில் வரப்போகுது அப்படின்னு சொல்லுங்கள். இன்னொன்று வந்து இது வந்து டெம்பரேச்சர் ஏதாவது இஷ்யூஸ் இருக்கும். ஏன்னா சம்டைம்ஸ் நீங்கள் பெரிஷபிள் குட்ஸ்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா கண்டெய்னர் எடுத்துகிட்டு வரப்போ ஃப்ரோசன் ஃபெசிலிட்டி இருந்தால் தான் எடுத்துகிட்டு வர முடியும், இல்லைனா எடுத்துகிட்டு வர முடியாது. அதேமாரி இப்போ பிரிட்டிலாக இருக்குது, ஃப்ரெஜைலாக இருக்குது அப்படின்னா அதுவுமே இஷ்யூ. இப்போ இது பார்த்திங்கன்னா இது வந்து ஃப்ரெஜைல் தான், பட் இதோட பேக்கேஜிங் வந்து நாங்கள் வாங்குறப்ப சாம்பிள் வந்து 1 ஐட்டம் 2 ஐட்டம் தான் வாங்கினோம், அப்போ வந்து நல்லா இருந்துச்சு. ஸோ இப்போ இதை வந்து நம்ம ஒரு அன்பாக்சிங் பண்ணுவோம். ஸோ இது பார்த்திங்கன்னா ஒரு இன்னோவேட்டிவாக ஒரு கப்பு மாதிரி இது டிசைன் இது. ஸோ டைனோசர் மாதிரி இருக்குது. ஸோ இது நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா வந்து இப்போ மார்க்கெட்டில் வந்து இந்தமாரி ப்ராடக்ட்ஸ் இல்லை, இதுக்கான டிமாண்ட் இருக்குது. ஏன்னா இது கிட்ஸுக்கு எப்போவுமே பேரண்ட்ஸ் இதுமாரி எதாவது இன்ட்ரெஸ்டிங்காக வாங்கி கொடுக்கணும்னு நினைப்பாங்க. ஸோ இது வந்து நம்ம இந்தமாரி கப்பு. ஸோ இப்போ இதுவே இன்னொரு இது பார்த்தோன்னு வச்சுக்கோங்க, ஐ திங்க் அது ஆக்டோபஸ்ன்னு நினைக்கிறேன். ஸோ இது நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா வந்து இந்த ஆக்டோபஸ் மாதிரி இருக்குது. ஓகே, ஸோ இப்போ இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு வாங்குறப்போ அந்தமாரி சாம்பிள் வாங்கி ஃபஸ்ட்டு இந்த ப்ராடக்ட்டை செக் பண்ணுங்கள். அண்ட் ஆல்சோ இதுமாரி ஃப்ரெஜைல் குட்ஸ் இருக்குது, இதெல்லாம் உடஞ்சிரும். இந்தமாரி ஃப்ரெஜைல் குட்ஸ்க்குலாம் இந்தமாதிரி பேக்கேஜிங் நல்லா இருக்கா அப்படின்றதையும் செக் பண்ணுங்கள். ஏன்னா இதை நீங்கள் போட்டால் கூட அது உடையாது. இந்த இது வந்து நம்ம கொஞ்சம் ரஃப் அண்ட் டஃபாக வந்தால் கூட இது உடையாது.
ஸோ அது ஒன்று. நெக்ஸ்ட் வந்து நம்ம எவ்வளோ குவான்டிட்டி வாங்கணும். எப்பவுமே வந்து அவங்க மேனுஃபேக்சரர்ஸை பொறுத்த வரைக்கும் உங்களை மோட்டிவேட் பண்ணுவாங்க. நீங்கள் பாருங்கள் 10 வாங்கினா உங்களுக்கு இவ்வளோ விலைக்கு வரும், நீங்கள் 500 வாங்கினீங்கன்னா இன்னும் விலை கம்மியாக இருக்கும், உங்களுக்கு நிறைய மார்ஜின் இருக்கும் அப்படிலாம் சொல்லுவாங்க. பட் ஃபஸ்ட்டு ஆர்டர் நீங்கள் வாங்குறீங்க, ஒரு 2 ஆர்டர் 3 ஆர்டருக்கு வந்து மினிமம் ஆர்டர் குவான்டிட்டியே வாங்க, டெம்ப்ட் ஆகாதீங்க. ஏன்னா நம்ம வந்து மேனுஃபேக்சர் நம்மளை கேட்டால் அவங்களுக்கு நிறைய ப்ராடக்ட் சேல் ஆகணும் அப்படின்ற ஒரு ஆங்கிளில் சொல்லுவாங்க. இதெல்லாம் நல்லா மூவ் ஆகுங்க, நீங்கள் இப்போயே வந்து நிறைய ஆர்டர் போடுங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லுவாங்க. பட் வாங்கி வச்சுட்டு நம்மளுக்கு சேல் ஆகலை அப்படின்னா நீங்கள் வந்து நிறைய நேரம் வந்து இது மட்டும் தானே, இது பொருள் காஸ்ட் மட்டும் தானே, இதெல்லாம் வீணாக போகுது, இது மட்டும் எடுத்து வச்சுட்டு பொறுமையாக கூட சேல் பண்ணலாம் அப்படின்ட்டு. பட் நீங்கள் வைக்கிற இடமும் உங்களுக்கு ஆக்சுவலி காஸ்ட் தான். நம்ம வந்து இப்போ ஒரு வேர் ஹவுஸ் ஏதோ ஒரு ஸ்டோரேஜ்லேயே நம்ம வச்சுருக்கிறோம் அப்படின்னா மாதம் அங்கே வந்து நம்ம ரெண்ட் கட்டிகிட்டு இருப்போம். சேஃப் அண்ட் எக்ஸாம்பிள், இப்போ இந்தமாரி வந்து ஒரு 10 பாக்ஸ் நான் வச்சுருக்கிறேன், இதை நான் வந்து ஒரு ஸ்டோரேஜ் ஃபெசிலிட்டியில் வச்சுருக்கிறேன். லெட்ஸே ஒரு பெரிய வேர் ஹவுஸில் இதுக்கு மட்டும் நான் வச்சுருக்கிறேன்னு வச்சுக்கோங்க. இந்த இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா வாடகை வந்து 10 ரூபா ஒரு மாதத்துக்கு நான் கொடுக்குறேன் அப்படின்னா இந்த கப்போட விலை வந்து 10 ரூபாய்க்கு நான் வாங்கினேன், இதை நான் வந்து 20 ரூபாய்க்கு விற்க போகிறேன். இந்த மாதம் வந்தவுடனே நான் விற்றேன்னா எனக்கு வந்து 10 ரூபாய் 20 ரூபாய்க்கு விற்றேன்னா எனக்கு 10 ரூபா ப்ராஃபிட். ஒரு மாதம் கழித்து விற்றேன்னு வச்சுக்கோங்க, அந்த வாடகை மொத்தம் எவ்வளோ, ஒரு மாதத்துக்கு 10 ரூபா, 10 கப்பு இருக்குது. இது நீங்கள் அப்படியே 10ஆல் பிரிச்சிங்க அப்படின்னா ஒரு கப்புக்கு 1 ரூபா ஒரு மாதத்துக்கு ஏறிக்கிட்டே இருக்கும். ஸோ அப்போ வந்து ஒரு மாதம் கழித்து விற்றா எனக்கு வந்து 9 ரூபா தான் ப்ராஃபிட். இன்னும் ஒரு 4 மாதம் 5 மாதம் அப்படின்னு போனால் எனக்கு 2 ரூபா 3 ரூபா தான் இருக்கும். அதுவே 10 மாதம் தாண்டிட்டேன் அப்படின்னா இது எனக்கு லாஸ். இந்த ப்ராடக்ட்டை விற்றுமே எனக்கு பிரோஜனம் கிடையாது, என்னோடய முதலீடே எனக்கு லாஸ் ஆகுது. ஸோ அந்தமாரி வந்து நீங்கள் ஒரு ஃபஸ்ட்டு ஒரு 2-3 ஆர்டர்ஸ் வந்து ஒரு சின்ன குவான்டிட்டி லாட்லேயே நீங்கள் பண்ணுங்கள். ஸோ அது வந்து உங்களுக்கு நல்லபடியாக போச்சு அப்படின்னா தென் யூ கேன் இன்க்ரீஸ் அ லாட். ஸோ தட்ஸ் ஒன் திங். அண்ட் நெக்ஸ்ட் வந்து இப்போ இந்தமாரி நீங்கள் இம்போர்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து அவங்க ஆக்சுவல் மேனுஃபேக்சரர்ஸா அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க. ஏன்னா அலிபாபாவில் நிறைய பேர் வந்து மேனுஃபேக்சரோட ஃபேக்ட்ரி ஃபோட்டோ எடுத்து போட்டிருப்பாங்க. அண்ட் ஸோ நம்ம பார்த்தோன்னே இவங்க தான் மேனுஃபேக்சர் போல் நினச்சிட்டு இருப்போம். பட் அவங்க வந்து வெறுமனையாக ட்ரேடராக தான் இருப்பாங்க, மேனுஃபேக்சர் வந்து ஃபோட்டோஸ் வாங்கியிருப்பாங்க. ஸோ அந்தமாரி இல்லாமல் உங்களுக்கு வந்து சைனாவில் வந்து யூ கேன் ஹையர் பீப்புள். ஸோ அவங்கள வந்து நீங்கள் போய் இன்ஸ்பெக்ஷன் கொடுக்க முடியும். ஃபேக்ட்ரியில் போய்ட்டு இன்ஸ்பெக்ஷன் பார்த்துட்டு உங்களுக்கு ரிப்போர்ட் அனுப்புறது இது எல்லாத்தையும் நீங்கள் பண்ண முடியும். ஃபேக்ட்ரியோட கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் எடுக்க முடியும். ஸோ அந்த மாதிரி டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் கொஞ்சம் வெரிஃபை பண்ணிவிட்டு அவங்க வந்து ஆக்சுவல் மேனுஃபேக்சரர்ஸா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் செக் பண்ணுங்கள். ஏன்னா ஆக்சுவல் மேனுஃபேக்சரர்ஸ் அந்த மிடில் மேன் கமிஷன் இல்லாமல் இருக்கும். நீங்கள் ட்ரேடர்கிட்ட போனீங்கன்னா கண்டிப்பாக ட்ரேடர் அவனோட மார்ஜின் ஆட் பண்ணுவான். ஸோ ப்ரைஸ் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகும். அண்ட் அது ஒன்று. நெக்ஸ்ட்டு இதேமாரி நீங்கள் நிறைய ப்ராடக்ட்ஸ் நீங்கள் பண்ணுறீங்க, உங்களுக்கு வந்து ரெகுலராக போயிட்டுருக்கு அப்படின்னா சைனாவில் இதுக்குன்னே ஃபேர் இருக்கும், கண்டென்ட் ஃபேர் அப்படின்ற மாதிரி நிறைய ஃபேர்லாம் இருக்கும். ஸோ அங்கே நீங்கள் போனீங்க அப்படின்னா வந்து இந்தமாரி நிறைய ப்ராடக்ட், நூற்றுக்கணக்கான ப்ராடக்ட்ஸ் இருக்குது, நீங்கள் அழகாக இம்போர்ட் பண்ணி நீங்கள் பாட்டுக்கும் குட்டியாக நீங்கள் பண்ண முடியும். ஸோ இது எல்லாத்தையும் வந்து நம்ம ஒரு இ-காமர்ஸ் ஸ்டோர் நம்ம ஒன்று பண்ணிகிட்ருக்கிறோம் 2T அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதில் வந்து ஃப்யூச்சரில் வரப்போகுது. ஸோ அது வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு எல்லாத்தையும் நான் சொல்கிறேன். பட் இந்தமாரி விஷயம் தான் கைஸ், நீங்கள் வந்து இ-காமர்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்தமாரி ப்ராப்பராக ஒரு ப்ராடக்ட்டு சாம்பிள் வாங்குங்க. சாம்பிள் உங்களுக்கு பிடிச்சிருக்கா, ப்ராடக்ட் நல்லா குவாலிட்டியாக இருக்கா, இன்னோவேட்டிவாக இருக்கா, இதை வந்து நம்ம ஆன்லைனில் ப்ரமோட் பண்ணால் சேல் ஆகுமா, இது எல்லாத்தையும் செக் பண்ணுங்கள். இது எல்லாமே ஓகே அப்படின்னா திஸ் இஸ் பேசிக்லி யோர்ஸ். இதை நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். அண்டு ப்ரிட்டி மச் இது நீங்கள் சேல் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வர போட்ட கேபிட்டல் வந்தால் கூட போதும். உங்களுக்கு கேபிட்டல் வந்துடுச்சு, என்னடா உங்களுக்கு ப்ராஃபிட் இல்லைன்னு கவலைப்படாதீங்க. நீங்கள் லேர்ன் பண்ணிட்டீங்க. ஒரு அமேசான் ஸ்டோரில் எப்படி அண்ட் ஃப்ளிப்கார்ட்டில் எப்படி ஆட் பண்ணுறது, மெஷோவில் எப்படி போகிறது, பிளிங்கெட்டில் எப்படி போகிறது அப்படின்ட்டு இது எல்லாத்தையும் நீங்கள் கற்றுக்கிட்டீங்க. ஸோ விச் இஸ் அ வேல்யூபிள் லெசன். ஓகே, ஸோ வில் see again another video guys, and thank you so much for all your love and support. வீடியோஸ்லாம் பிடிச்சிருந்தா மறக்காமல் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், and we'll see again. Thanks.